மதுரையில் ரசாயனம் கலக்கப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அடிக்கப்பட்டன. வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மதுரை நகரில் சாலை ஓரங்களில் தர்பூசணி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. பிபி குளம் பகுதியில் தர்பூசணி பழங்கள் இயற்கைக்கு மாறாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தர்பூசணிகளை வெட்டி ஆய்வு செய்ததில் பழங்கள் அடர் சிவப்பு நிறத்தில் இருந்தன. ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தி பழங்களின் நிறத்தை அடர் சிவப்பாக மாற்றியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தர்பூசணிகளை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். மொத்தம் 1200 கிலோ தர்பூசணிகளை அடித்த பின் அவற்றை விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கலப்பட தர்பூசணி விற்பனையால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். வெயிலுக்கு இதமாக இருக்கும் என்ற எண்ணமே பெரும்பாலானோருக்கு இருக்கும் சூழலில் இதுபோன்ற கலப்படம் குறித்து விழிப்புணர்வும் நடவடிக்கையும் தேவை என வலியுறுத்தி இருக்கிறார்கள். தர்பூஸ் நம்ம கோடைக்கு நல்லா இருக்கும்னு சாப்பிட்றோம், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சாப்பிட்றோம். இதுலேயே இவங்க இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம என்னதான் சாப்பிட்றது, எதை நம்பி சாப்பிட்றது? இது கண்டிக்கத்தக்கது தான். இது வெயில் காலத்தில் ஒரு நம்பிக்கை போய் சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு வேண்டி சாப்பிட்றோம். இந்த மாதிரி விஷயம் தெரியும் போது பயமாக இருக்குது. நம்ம தெரியாமல் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த டேஸ்ட்டுக்கு அதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஜூஸ் கடைனால ஜூஸில் நிறையா இது பண்ணுறாங்க, ஃப்ரூட் சலட்டு அதெல்லாம் கூட இருக்குது. நம்ம வாங்கி சாப்பிட்றோம், நமக்கு டேஸ்ட் ஒன்றும் தெரிய மாட்டேது. இந்த மாதிரி யாராவது சொல்லி தான் நம்மளுக்கே தெரியுது.